ஹலோ நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா நாகப்பட்டினத்துல உள்ள தள்ளுவண்டி ரெஸ்டாரண்ட்டுக்கு தான். டைம் ஆல்ரெடி 9:30 ஆயிடுச்சு. ஸோ ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள நம்ம போயாச்சு. இந்த நேரத்துலயும் ரெஸ்டாரண்ட் நல்ல கூட்டமா தாங்க இருந்துச்சு. நம்மளுக்கு சட்டு புட்டுன்னு ஒரு டேபிள புடிச்சு உட்காந்துட்டோம். அவங்கவங்களுக்கு பிடிச்சத ஆர்டர் பண்ணோம். நம்ம என்ன ஆர்டர் பண்ணோம் பாத்தீங்கன்னா, நூல் பரோட்டா, நார்மல் பரோட்டா, சிக்கன் 65, சிக்கன் நூடுல்ஸ், பள்ளிப்பாளையம் சிக்கன், சிந்தாமணி சிக்கன். அவ்வளவுதாங்க. ஒரு ஆளுக்கு அப்படியே சுட சுட அப்பப்ப ரெடி ஆகி வந்துகிட்டே இருந்தது. இங்க என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பரோட்டா, நூல் பரோட்டா, காயின் பரோட்டா, பன் பரோட்டா, சிக்கன் நூடுல்ஸ், சிக்கன் ரைஸ், மீல்ஸ் பிரியாணி, சிக்கன் 65, பெப்பர் சிக்கன், சிந்தாமணி சிக்கன், பள்ளிப்பாளையம் சிக்கன், சிக்கன் கிரேவி, மட்டன் சுக்காம், ஆம்லேட், ஃபுல் பாயில், கலக்கி, தோசா, கறி தோசா, எக் தோசான்னு எல்லாமே இருக்கு. என்னங்க லிஸ்ட் பெருசா போகுதுன்னு பாக்குறீங்களா? அவங்க மெனு கேட்டப்ப எங்களுக்கும் அப்படிதான் இருந்துச்சு. மெனு நிறைய இருக்கே, அப்ப ரேட்டு ஜாஸ்தியா இருக்குன்னு நினைக்கிறீங்க? சேச்சே, இல்லவே இல்லைங்க. நூல் பரோட்டா பாத்தீங்கன்னா ஒரு பீஸ் 30 ரூபாய் தான். சாதா பரோட்டா ஒரு பீஸ் 25 ரூபாய் தான். ஆனா அந்த ஒரு பரோட்டாவே அவ்வளவு பெருசா செஞ்சிருக்காங்கங்க. இது மட்டும் இல்லங்க, பரோட்டா கூட கொடுக்கிற சிக்கன் சால்னாவை ஊத்தி நம்ம ஊற வச்சு சாப்பிடும் போது சான்ஸே இல்லைங்க. செம்ம டேஸ்டா இருக்கும். பரோட்டா சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே நம்ம ஆர்டர் பண்ண சிக்கன் 65 வந்துருச்சு. இங்க சிக்கன் எல்லாமே ஃப்ரெஷ் சிக்கன் தான் யூஸ் பண்றாங்க. மேல சிக்கன் 65 பாத்தீங்கன்னா மேல மொறு மொறுன்னு இருந்ததுங்க. உள்ள சிக்கன் சாஃப்டா ஜூசியா இருந்தது. அப்படியே பள்ளிப்பாளையம் சிக்கனும் வந்துருச்சு. பள்ளிப்பாளையம் சிக்கன்ல என்ன ஸ்பெஷல்னு பாக்குறீங்களா? அதுல பச்சை ஆனியனை நல்லா தூவி விட்டுருக்காங்க. சாப்பிடும் போது இடையில நறுக்கு நறுக்குன்னு அந்த வெங்காயம் படும் போது இருக்குங்களே, சொல்ல வார்த்தையே இல்லைங்க. நான் வீடியோ எடுக்கிற கேப்ல அந்த பிளேட்ல உள்ள சிக்கன் எல்லாம் ஒன்னொன்னா காணா போயிட்டு இருக்குன்னா பாருங்க, அது எந்த அளவுக்கு டேஸ்டா இருக்குன்னு. என்னங்க, நாங்க சாப்பிடறத பார்த்து உங்களுக்கு ஆசையா இருக்கா? நாகப்பட்டினம் வரத்துக்கு உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சதுன்னா கண்டிப்பா இந்த தள்ளுவண்டி ரெஸ்டாரண்ட்ல வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. சால்னால ஊற வச்ச பரோட்டாவை ஒரு வாய் எடுத்து, பள்ளிப்பாளையம் சிக்கன், கொஞ்சம் சிக்கன் 65 எடுத்து வச்சு சுருட்டி ஒரே வாயில வைக்கும் போது அந்த டேஸ்ட் இருக்கு பாருங்க. நீங்களும் கண்டிப்பா ஃபீல் பண்ணி பாருங்க. இங்க சாப்பிடறதுனாலும் சாப்பிடலாம், இல்ல பார்சல் வாங்கிட்டு போனாலும் வாங்கிட்டு போலாம். நம்ம நல்லா சூடா பொறுமையா லேட் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நம்ம இங்கேயே தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். இங்க எப்பயுமே கூட்டமா இருக்கிறதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்மளுக்கு அப்பப்ப ஃப்ரெஷ்ஷா செஞ்சு தரதுனால வெயிட் பண்ணி சாப்பிடுற மாதிரி தாங்க இருக்குது. இந்த மாதிரி ஒரு டேஸ்டான சாப்பாடுக்கு கண்டிப்பா வெயிட் பண்ணி சாப்பிடலாம்ல. ஸ்டீக் ஆர்டர் பண்ணியிருந்த சிக்கன் நூடுல்ஸ் வந்துருச்சுங்க. சிக்கன் நூடுல்ஸ் பாத்தீங்கன்னா நல்லா ஒரு பெரிய பவுல்ல ஃபுல்லா குடுக்குறாங்க. இதுல நிறையவே பீசஸ் சிக்கன் 65ல சேர்த்திருக்காங்க. டேஸ்ட் சும்மா தக்காளியோட புளிப்பு, காரம் எல்லாம் சேர்ந்து செம்மையா இருந்துச்சு. நிறைய ஆயில் எல்லாம் யூஸ் பண்ணாம வீட்டு முறைப்படி சமைச்சிருக்காங்கங்க. என்னடா இங்க வெறும் நான்வெஜ் மட்டும் தான் இருக்குமான்னு நினைச்சா இல்லவே இல்லைங்க. இங்க வெஜ்ஜும் உண்டுங்க. நம்ம ஸ்டீக்கு இந்த பள்ளிப்பாளையம் சிக்கனோட கிரேவி ரொம்ப பிடிச்சிருந்ததுனால அவர் சிக்கன் நூடுல்ஸ்ல மிக்ஸ் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. என்ன, சிக்கன் நூடுல்ஸ்லயா? ஆமாங்க, இது சிக்கன் நூடுல்ஸ்ல சாப்பிடும் போது டேஸ்ட் சூப்பரா தான் இருந்துச்சு. நம்ம ஸ்ரீ சிக்கன் சாப்பிடுறதுல ஒரு குட்டி ராஜ்கிரன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு சும்மா தார்மாரா வெளுத்து கட்டிட்டு இருக்காரு. ஒரு வாட்டி இந்த ஹோட்டலுக்கு நீங்க விசிட் பண்ணாலே எங்களுக்கு மாதிரி உங்களுக்கும் இந்த ஹோட்டல் வந்து ஃபேவரட் ஹோட்டல் ஆயிடும். இந்த ரெஸ்டாரண்ட் பாத்தீங்கன்னா ஒரு மச்சு வீடு, அந்த காலத்துல உள்ள மச்சு வீடு மாதிரி இருக்கும். நடுவுல முத்தம் வச்சிருக்கும். நடுவுல பாத்தீங்கன்னா ஃபிளவர் பாட்ஸ் வச்சிருக்காங்க. மேல இருந்து மழை பெஞ்சா தண்ணி எல்லாம் ஊத்துற மாதிரி தாங்க வச்சிருக்காங்க. இதுல நல்ல ஒரு ஓட்டு வீட்டுல நம்ம வீட்டுல பழங்காலத்துல வீட்டுல உட்காந்து சாப்பிடுற மாதிரி தான் இந்த இது அமைஞ்சிருக்கு. ஹோட்டல் எவ்வளவு கூட்டமா இருந்தாலும் கஸ்டமர்ஸ்க்கு அப்பப்ப என்ன வேணுமோ கேட்டு சர்வ் பண்ணிட்டே இருந்தாங்க. அங்க பில் பண்றவங்களா இருக்கட்டும், சர்வ் பண்றவங்களா இருக்கட்டும், ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க. எல்லாருமே நல்லா பேசினாங்க. அடடடடா, நெக்ஸ்ட் நம்ம ஆர்டர் பண்ண பள்ளிப்பாளையம் சிக்கனும் வந்துட்டுங்க. இதுல பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் என்னன்னா பச்சை தேங்காவை குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி தூவி இருக்காங்க. இதுலயுமே அந்த சிக்கன் சாப்பிட்டு இருக்கும் போது இடையில அந்த பச்சை தேங்காய் படும் போது செம்மையா இருந்துச்சு. இப்படி ஒவ்வொரு டிஷ்லயுமே ஒரு தனித்துவமா ஒரு விஷயங்களை பண்ணிருக்காங்க. இது வந்து இந்த ஹோட்டலோட ஸ்பெஷல்னே சொல்லலாம். குடுக்குற காசுக்கு சிக்கனும் நிறைய பீசஸ் வச்சிருக்காங்க. இதுல அந்த தேங்காய் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னே சொல்ல போலாம். அந்த பச்சை தேங்காய் அந்த ஃபுல்லா வெந்த கறியில சாப்பிடும் போது டேஸ்ட் நல்லா நறுக்கு நறுக்குன்னு நல்லா இருக்கும். ஃப்ரெஷ்ஷான சிக்கன் யூஸ் பண்ணிருக்காங்க. ஒவ்வொன்றும் அப்பப்ப சமைக்கிறதுனாலதான் கொஞ்சம் நம்மளுக்கு டைம் லேட் ஆயிட்டு இருக்கும். நம்ம போனோடனே ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சோம்னா நம்ம ஒவ்வொன்னா வந்துகிட்டே இருக்கும். ரொம்ப சுட சுட நைட் நேரத்துல செம்ம டேஸ்டா இருந்துச்சுங்க. சிக்கன் நல்லா ஃப்ரெஷ்ஷா ஜூசியாவே இருக்கு பாருங்க. முக்கியமானது என்னன்னா பீசஸ் ரொம்பவே நிறைய இருக்கு.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எங்களுக்கு உங்களோட ஆதரவை தந்து சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் கண்டிப்பா நாகப்பட்டினம் வந்தா இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு கண்டிப்பா விசிட் பண்ணுங்க. இந்த ரெஸ்டாரண்டோட சுற்றி பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் அது எந்த அளவுக்கு ஒரு ஹோம்லியான லுக்ல செஞ்சிருக்காங்கன்னு. அதனாலதான் கண்டிப்பா மச்சி வீட்டுல வந்து நம்ம இந்த இடத்த ரெஸ்டாரண்ட்டை சூஸ் பண்ணிருக்காங்களோ என்னமோ. இந்த ரெஸ்டாரண்ட்ல வந்து பில்லு நம்மளுக்கு வெறும் 520 தான் வந்துச்சு இவ்வளவு ஆர்டர் பண்ணதுக்கு. சோ நம்மளும் சாப்பிட்டுட்டு ரொம்ப ஹாப்பியா திருப்தியா கிளம்பிட்டோம். டாடா, பை.